ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன கதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புத்திசாலி கரடி. இந்த கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்துச்சு. அந்த குட்டி கரடி எப்பவும் சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த பெரிய கரடி, நீ புத்திசாலியாக இருக்க, அதனால் நீ எந்த ஆபத்தில் இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும். அதனால் எப்பவும் புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கணும்னு சொல்லிச்சு. ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ளே போச்சு. அப்போ அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. உடனே தானும் காட்டுக்குள்ளே போய் பார்த்தா என்னன்னு தோணுச்சு. குட்டி கரடிக்கு உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு கரடி. காட்டுக்குள்ளே போன குட்டி கரடி சுட்டித்தனமான எல்லா பாறை மீதும் ஏறி குதித்து விளையாண்டுச்சு. அப்போ திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு. அங்கே ஒரு பெரிய புலிக்குட்டி கரடியை பார்த்து சிரிச்சிச்சு. உடனே பயத்தில் குட்டி கரடி, என்ன சாப்பிட போகிறீங்களான்னு கேட்டுச்சு கரடி. உடனே புலி சொல்லிச்சு, கண்டிப்பாக கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நீதான் எனக்கு இன்றைக்கி மதிய உணவுன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுற்றி முற்றியும் பார்த்துச்சு. அப்போ தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறை முட்டி நிற்கிறதையும் பார்த்துச்சு. அந்த குட்டி பாறையை எதிர்த்துட்டா அதை அவங்க நசுங்கிட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு குட்டி கரடி, எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சு இழுத்தோம்னா அது புலி மேலே விழுந்து அமுக்கிடும், நாம் தப்பிச்சிடலாம் நினைச்சிச்சு. ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது, அதுக்கு பலமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிச்சு குட்டி கரடி. அப்போ தான் அந்த புத்திசாலித்தனமான குட்டி கரடிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே புலிக்கிட்ட கேட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குமேனு. அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு, ஆமாம், இந்த காட்டில் சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லிச்சு. இதை கேட்ட கரடி சொல்லிச்சு, நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட மாறுதல ரொம்ப சந்தோஷம். என்னை எப்படியும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, இருந்தாலும் எனக்கு உங்கள் பழத்தை காமிங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னிச்சு. உடனே புலி சொன்னிச்சு, என்ன செஞ்சால் என்னோடய பழத்தை நிரூபிக்கிறது? இந்த மரத்தை அடித்து உடைக்கணுமான்னு கேட்டுச்சு. அதை நானே செஞ்சிடுவேனே, இங்கே பாருங்கள், இந்த பெரிய பாறை இருக்குது, தூக்குங்க பார்க்கலாம்னு சொன்னிச்சு. அதுக்கு புலி சொல்லிச்சு, இது இந்த முடியாது, என்னால் செய்ய முடிஞ்சால் வேறு ஏதாவது சொல்ல, நான் செய்கிறேன்னு சொன்னிச்சு. அப்படி அடியில் இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லிச்சு. உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை அசைச்சிச்சு. உடனே அதுக்கு மேலே மூடி நின்ன பெரிய பாறை புலி மேலே விழுந்து நசுங்கிடுச்சு. இதை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சு. நடந்ததை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கரடி புத்திசாலித்தனமான தன்னோட மகனை ரொம்ப பாராட்டுனுச்சு. புத்திசாலியான கரடி. இன்றைக்கான கதை இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. அந்த கரடி புத்திசாலித்தனமாக யோசித்தனால பார்த்திங்கன்னா அந்த புலிக்கிட்டேருந்து தப்பிச்சிருச்சு. இதே கொஞ்சம் அது யோசிக்கலை அப்படின்னா எப்படியும் அந்த புலி பார்த்திங்கன்னா அந்த கரடியை சாப்பிட்ருந்துருக்கும். அவங்க அம்மா சொன்னதை யாபகம் பண்ணி அது புத்திசாலித்தனமாக இன்றைக்கி புலிக்கிட்டேருந்து தப்பிச்சிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அம்மாவை விட்டு இப்போதைக்கு வெளியில் வராமல் இருக்க தான் நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது குட்டியாக தான் இப்போதைக்கு இருக்குது. அது புத்திசாலித்தனமாக இருக்கனால பார்த்திங்கன்னா ஏதோ இன்றைக்கி ஒரு லக்கில் தப்பிச்சிருக்கலாம், புத்திசாலித்தனத்தால் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு 2-3 புலிகள் இது மாதிரியெல்லாம் சுற்று போட்டுருச்சு அப்படின்னா அதனால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரி இது சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி கதைகள் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். எதுக்காக ஷேர் பண்ணிவிட சொல்கிறேன்னா, எல்லாருனாலையும் கதைகள் பார்க்க முடியாது. கதைகள் பார்க்க முடியாத நண்பர்கள் நம்ம வீடியோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க கதைகள் பார்த்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிற அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கைஸ் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கைஸ். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வேணும் என்னங்கிற சொல்லுங்கள். நம்ம போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
வேதாளம் அந்த கதைகள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த மாதிரி புத்திசாலித்தனம் கிட்ஸுக்கான சிறுவர்கள் கதைகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கைஸ். மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்னங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் போட ஆரம்பிப்பாங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவை எப்போதும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாளைக்கான வீடியோ என்னங்கிறத நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.